வாங்கம்மா, எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன இப்படி வந்தீங்க எல்லாம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், வருஷத்துல 60 நாள் தமிழ் வருஷம் இருக்கா? ஆமா, தமிழ் வருஷம் மொத்தம் எத்தனை? தமிழ் வருஷம்னு இப்பதான் சார் கேள்விப்படுறோம். ஓச்சா, நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா சொல்றீங்களே. என்னம்மா நீ என்னமா சொல்ற? உனக்கு தெரியுமா தமிழ் வருஷம் தெரியுன்னு? தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது. உனக்குமா? தெரியாது சார். தெரியாதா? தமிழ் வருஷத்துன்னு தெரியாதா? வருஷத்துல 12 மாசம் தான் சார் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் மாதம் தெரியும் சார். தமிழ் மாதம் தெரியும். சரி, தமிழ் வருஷம் தெரியாது. வருஷம் தெரியாது. தெரியாது. இது என்னம்மா பெரிய, நம்மெல்லாம் தமிழர்கள்மா, சொல்றதுக்கே சிரமமா இருக்கும்மா. தமிழ் வருஷங்கள் வந்து தமிழுக்கு வந்து அது எப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆங்கிலத்தில். ஆனால் தமிழுக்கு மொத்தம் 60 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டாங்க. 60 பிடிச்சிருக்காங்க. அவ்வளவு 60 ஆரம்பத்திலிருந்து 60 வருஷம் ஒரு சுழற்சி, அடுத்த 60 வருஷம் அடுத்த சுழற்சி. இது மாதிரி வந்து தமிழ் ஆங்கில வருடங்கள் மொத்தம் 60 வருடங்கள். மொத்தம் 60க்கும் பேர் இருக்கு. 60க்கும் பேர் இருக்கு. நீங்கள் கேலண்டர் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா எழுதிருப்பாங்க கிளீனாக. பஞ்சாங்கத்தில் எல்லாமே இருக்கு இல்லையா சார்? நீங்கள் வாங்க சார். ஏன் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது சார்? பிள்ளைங்க கேட்குதுங்க. நீங்கள் சொல்லுங்க சார், தமிழ் வருஷங்கள் மொத்தம் எத்தனை சார்? 60. வெரி குட், வெரி குட். கை கொடுங்க. பரவாயில்ல. ஏவாப்பா நீங்களாம் தெரிஞ்சுக்கல? அவசியமாக தெரிஞ்சுக்கணுமா? தமிழ் வருடங்கள் 60. தமிழ் வருடங்கள் 60. இப்போ தெரியுது அவங்களுக்கு நம்ம ஏன் தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்கோன்னு. நம்ம வந்து தமிழை நாமே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் அழிக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை. தமிழர்களாகிய நாமளே என்ன செய்யறோம்? தமிழ் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொன்னாங்க. தமிழா இனிமேல் சாக போகுது? நிச்சயமா சாகாதுமா. தமிழை வந்து வெறும் 21 எழுத்துல நான் முடிச்சிட்டேன். ஆண்டவதையால் 21 எழுத்துல தமிழ் கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் எல்லா பிள்ளைங்களும் தமிழர்கள் இல்லை, உலக மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க? தமிழை நிச்சயமாக நல்லபடியாக படிப்பாங்க. 1வது படிக்கிற பிள்ளை 2வது போகும்போது நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ புத்தகத்தை கொடுத்தாலும் படிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன்? தமிழை மிக குறுகிய எழுத்துக்களில் 21 எழுத்தில் தமிழை முடிச்சிருக்கேன். மொத்த எழுத்துக்கள் 30 தமிழ். ஆனால் நான் எழுதுக்கு 21 எழுத்துக்குள்ளே போதும். 21 எழுத்துக்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிச்சயமாக என்ன செய்யலாம்? 1வது படிக்கக்கூடிய குழந்தை 2வது போகும்போது நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல், எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல், நானே செக் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பிள்ளைங்களை சோதனை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அழகாக படிக்கிறீங்க, அழகாக பேசுறீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யறீங்க? தமிழை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளையில் உலகமே தமிழை நோக்கி, தமிழனை நோக்கி, தமிழகத்தை நோக்கி நிச்சயமாக திரும்பி வர போகிறதுல எனக்கு எதுவும் சந்தேகமே தெரியலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க? சந்தேகப்படாதீங்க. என்ன தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா சொன்னாங்களா இல்லையா? நம்மளாம் யார்? தமிழர்கள். அது ஒரு பெரிய பெருமை. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டப்பா. தமிழ் வருஷங்கள் 60ங்கிறது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கிற விஷயங்கள் ஒன்றொன்றையும் நான் நெக்ஸ்ட் அடுத்த தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? நன்றி, வணக்கம்.